ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஒரு 10 வொக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சின்ன வயசில் பம்பரம் விளையாடாத பர்சனே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த பம்பரம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டப். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஷீ ஹேஸ் அ ஸ்பின்னிங் டப் அப்படின்னா அவகிட்ட ஒரு சுழல்ற பம்பரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் அப்படின்னா மிதிக்கிறது. இப்போ சில பேருக்குலாம் கோபம் வந்துச்சுன்னா ஃப்ளோரில் வாக் பண்ணும்போதே சத்தம் வர மாதிரி பாதத்தை வந்து மிதித்து வாக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வை டிட் யூ ஸ்டாம்ப் ஆன் தட் இன்செக்ட்? அந்த பூச்சி மேலே ஏன் மிதிச்ச அப்படின்ட்டு டக்குன்னு மிதிச்சிருவாங்க. அது வந்து ஏன் மிதிச்சேன்னு கேட்குறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன் பம்ப் அப்படின்னா மோதிக்கிறது, இல்லை முட்டிக்கிறது, இல்லை ஏதாவது ஒன்று மேலே இடிச்சுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ பம்ப்ட் இன் டு பிரியா. நான் பிரியாவோட மோதிட்டேன் அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸ். செகண்ட் ஒன், ஐ பம்ப்ட் மை ஹெட் ஆன் த வால். நான் வந்து சுவத்தில் என் தலையை இடிச்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபிப். பொய்யான ஒரு விஷயத்த சொல்கிறது. லை அப்படின்றதோட இந்த ஃபிப் அப்படின்றது ஒரு சின்ன விஷயமான பொய்யாக இருக்கும். எக்ஸாம்பிள், அவன் என்னோட ஏஜ் கேட்டால் நான் வந்து 2 வயசு கம்மியாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பொய்களை இந்த ஃபிப் அப்படின்ற வார்த்தை அட்ரஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டெல் ஃபிப். தயவு செஞ்சு பொய் சொல்லாத. ஏதாவது சின்ன சின்ன பொய்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லக் அப்படின்னா அட்டைப்பூச்சி. பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஐ ட்ரை டு ஆட் பிக்சர் ஹியர். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ டோன்ட் லைக் ஸ்லக். எனக்கு அட்டைப்பூச்சி பிடிக்காது. நெக்ஸ்ட் ஒன் டெம்ப்ட் அப்படின்னா ஆசை காட்டுறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், டோன்ட் டெம்ப்ட் மீ. எனக்கு ஆசை காட்டாதே. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவன் எனக்கு ஆசை காமிச்சான், அதனால தான் நான் சாப்பிட்டுட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, he tempted me to eat pizza அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் மெடல். மெடல் அப்படின்னா தேவையில்லாமல் தலையிடுறது, சம்மந்தம் இல்லாமல் தலையிடுவாங்கல்ல, அதுதான் வந்து மெடல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், டோன்ட் மெடல் இன் மை அஃபேர்ஸ் அப்படின்னா என்னோடய விவகாரத்தில் நீ தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மெடல் இன் மை அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் விகில். விகில் அப்படின்னா அசைக்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், விகில் யோர் ஹேண்ட்ஸ். உன்னோட கைகளை அசை. இதே டோன்ட் விகில் யோர் லெக்ஸ் அப்படின்னா உன்னோட கால்களை அசைக்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் willy-nilly அப்படின்னா அலட்சியமாக அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், டோன்ட் பி willy-nilly, நெக்ஸ்ட் வீக் யூ ஹாவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வீக் உனக்கு எக்ஸாம் இருக்குது, ரொம்ப அலட்சியமாக இப்போ இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஷீ த்ரூ ஹர் புக் willy-nilly அப்படின்னா அவள் தன்னோட புத்தகத்தை அலட்சியமாக வீசினாள் அப்படின்னு அர்த்தம். த ஃபைனல் ஒன் கர்ஸ் அப்படின்னா சாபமிடுறது, சபிக்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ கர்ஸ்ட் மீ அப்படின்னா அவள் என்ன சபித்தாள், சாபமிட்டாள் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் டோன்ட் கர்ஸ் மீ அப்படின்னா என்ன சபிக்காதே, சாபமிடாதே அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கிவ் மீ a like.